மனிதர்கள் நமக்கு அளித்த நன்கொடை. அவற்றை முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் விஷ செடி. இது என்ன பேரே ரொம்ப விஷத்தன்மையுடைய இருக்கே அப்படின்னு யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இதற்கு காரணம் என்னென்னா, உடலில் ஏற்படுகின்ற எந்த வகையான நச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், அதே போல் உடலில் ஏற்படுகின்ற எந்த வகையான தேவையற்ற வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், அந்த ஒரு நோய்க்கு ஒரு விஷமாக செயல்பட்டு இது நோயை நீக்குவதால தான் இதற்கு விஷச்செடி அப்படிங்கிறது பெயர். இந்த விஷச்செடியை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு வயிறு சம்பந்தப்பட்ட புற்றுநோய்க்கு மிகச் சிறப்பான ஒரு மருந்து அப்படிங்கிறது இன்றைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. விஷச்செடி பொதுவாகவே பார்த்திங்கன்னா அது இலைகள்லாம் ரொம்ப பச்சை நிறத்தில் கருவேப்பிலை போலவே இருக்கும். நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் பொதுவாக இந்த இரத்த வாந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் உண்டு. அதாவது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நடந்த பிறகு லேசாக நெஞ்சில் இருமல் வரா போல் இருக்கும். யாராவது இருமுனாங்கன்னா உடனே ரத்தம் வாந்தியாக வெளியில் வரும். ஸோ இந்த நோய் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட புற்றுநோயுடைய ஒற்று இருக்கக்கூடிய ஒரு நோய். இந்த மாதிரி இரத்த வாந்தி ஏற்படக்கூடிய சூழலில் என்ன பண்ணுவாங்கன்னா, பாரம்பரிய மருத்துவத்தில் உடனே நம்மளுடைய அந்த விஷச்செடியுடைய இலைகளை எடுத்து நன்றாக தண்ணீர் இட்டு கொதிக்க வச்சு அதை ஒரு இலைப்பு மருந்தாக ஒரு 4 நாட்களுக்கு கொடுப்பாங்க. அந்த 4 நாட்களும் பார்த்திங்கன்னா வெறும் உப்பு கல்லிட்ட கஞ்சி மட்டும்தான் உணவாக நம்ம சாப்பிட்ணும். அது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு 4 நாட்கள்லேயே அந்த இரத்த கசிவு சம்மந்தப்பட்ட பிரச்சனை மறைவதோடு மட்டுமல்லாமல் வயிறு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை மறையும். எல்லாத்துக்கும் மேலே இந்த இரத்தம் உதிரப்போக்கு ஏற்பட்டதனால் உடலில் ஏற்படுகின்ற அந்த பலவீனம் முழுமையாக மறைந்து போவதை பார்க்கலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட புற்றுநோய்க்கு இந்த விஷச்செடி ஒரு மிகச்சிறந்த மருந்து. இரண்டாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு நம்ம எல்லாருமே பயப்படக்கூடிய, ஈவன் மாடர்ன் மெடிசனில் இவ்வளோ ரிசர்ச் இருந்தால் கூட பயப்படக்கூடிய ஒரு நோய் இரத்தத்தில் ஏற்படுகின்ற புற்றுநோய். இரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள், உடலை காக்க வேண்டிய வெள்ளை அணுக்கள் அதுவே உடலை அழிக்க வேண்டிய ஒரு விஷமாக மாறி மிக மிக வேகமாக உடலை உருக்குலைப்பதோட பேர் தான் இரத்த புற்றுநோய்னு சொல்லுவோம். இன்றைக்கு பார்த்திங்கன்னா இந்த இரத்த புற்றுநோய்க்கு இந்த விஷச்செடி மிகப்பெரிய ஒரு மருந்தாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி ரொம்ப ஒரு ஆறுதலை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். இந்த ஆராய்ச்சி பார்த்திங்கன்னா திபெத்தியன் மெடிசன் சம்மந்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சி. எப்படி நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவ முறை இருக்கோ அதே போல் திபெத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறை. நிறைய பூக்களை கொண்டு, நிறைய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பாசிகளை கொண்டு அதில் தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து அதை டிஞ்சர்ன்னு சொல்லக்கூடிய நீராவியை குளிர்வித்து எடுக்கக்கூடிய பொருட்களை எடுத்து அதை தண்ணீரில் கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு வகையான மருத்துவ முறை. அந்த திபெத்தியன் மெடிசனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த விஷச்செடியை நேரடியாகவே இந்த இரத்த புற்றுநோய்க்கு கொடுக்கக்கூடிய நிறைய குறிப்புகளை வச்சுருக்காங்க. அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ பல்கலைக்கழகம் அந்த செடியை எடுத்து அந்த புத்தகத்தில் எந்த மாதிரி இதை பதப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ, அதாவது அந்த உபகரணங்கள்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டி இருக்கும், சட்டியிலேருந்து போகக்கூடிய தண்ணி போகக்கூடிய இன்னொரு சட்டி இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை ட்ரெடிஷ்னலாக எந்த சீசனில் அதை பறிக்கணும், எந்த மாதிரி அதை ப்ராசஸ் பண்ணணும், அதன் பிறகு அதிலிருந்து வரக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸை எப்படி கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை மிகுந்த முறைப்படி செய்து அதன் பிறகு அதை இரத்த புற்றுநோயாளிகளுக்கு கடுமையான உணவு பத்தியத்தோடு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா சைனாவில் பார்த்திங்கன்னா பொதுவாக இரத்த புற்றுநோயாளிகளுடைய எண்ணிக்கை மிக மிக அதிகம் மற்ற புற்றுநோய்களை விட. அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா படிப்படியாக அந்த கெட்டது செய்யக்கூடிய வெள்ளை அணுக்களுடைய சக்தி குறைந்து வருவதையும், அதே போல் இரத்தத்தில் இருக்கக்கூடிய பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுதான் இரத்தத்தை உடம்புல உறைய வைக்கக்கூடிய ஒரு சக்தி உடையது. பிளேட்லெட்ஸ் உடம்புல இருக்கிறதுனால தான் ரத்தம் திரவமான ஒரு சூழலில் இருக்குது. வெளியேற வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டால் உடனே ரத்தம் அந்த இடத்துல கட்டி அந்த இடத்துலேருந்து உதிரப்போக்கு ஏற்படாமல் தடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிளேட்லெட்களுடைய எண்ணிக்கையை சீராக அதிகரிக்க உதவுனதையும் கண்டுபிடிச்சாங்க. இதை முதல்ல அனிமல்ஸில் பண்ணி அதன் பிறகு இன்றைக்கி மனிதர்களில் பண்ணி இன்றைக்கு பார்த்திங்கன்னா சீனாவில் இருக்கக்கூடிய எல்லா புற்றுநோய் மருத்துவமனைகள்லேயும், ரொம்ப குறிப்பாக இரத்த புற்றுநோய் சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகளில் மிக மிக முக்கியமான ஒரு மருந்தாக இந்த விஷச்செடியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு டிஞ்சர் உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறது.
அதுவும் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவ நூல்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பதங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையில் சொல்லுவாங்க. அதாவது ஒரு தாவரத்தை எடுத்து அதை வந்து அரைக்காமல் கொள்ளாமல் எந்த விதமான பதப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமும் செய்யாமல் பச்சையாக எடுத்து அதை வந்து ஒரு சட்டியில் இட்டு மண்ணிட்டு சீலையிட்டு எரித்து எடுக்கக்கூடிய ஒரு சாம்பல். பார்ப்பதற்கு வந்து பழுப்பு நிறமாக இருக்கும். அந்த மாதிரி ஏற்பட்ட பதங்கத்தை மீண்டும் வந்து தண்ணீரில் கரைத்து அந்த தண்ணீரை சூடு செய்து கீழே கிடைக்கக்கூடிய அந்த வெண்மையான ஒரு பொருளை எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கப்பட்ட அந்த விஷச்செடியுடைய பதங்கத்தை அரை சிட்டிகை என்றால் வந்து 125 மில்லிகிராம் காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை, மதியம் ஒரு முறை, உணவிற்கு ஒரு அரை மணி நேரம் முன்பு வெண்ணெயில் கலந்து கொடுக்கின்ற ஒரு வழக்கம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பாரம்பரிய மருத்துவத்தில் உண்டு. இந்த நம்மளுடைய தேசிய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து முறைப்படி செய்து இரத்த புற்றுநோயாளிகளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவர்களுடைய வாழ்க்கை திறன் மேம்பட்டதை முதல் கட்டத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர்களுடைய உடல் எடை கூடியது, அவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்தது, அவர்களுடைய உணவு உண்ணக்கூடிய திறன், செரிமான சக்தி, இது ரெண்டும் அதிகரித்ததை பார்த்தாங்க. அவர்களுடைய வாழ்வியல் முறையில், அதாவது அவங்க மனதில் இருக்கக்கூடிய அழுத்தம் மறைந்து போனது, உடல் நன்றாக இருக்கிறது, ஒரு வெல்பீயிங்னஸ்ன்னு சொல்லுவோம். நமக்கே வந்து தெரியும் இன்றைக்கு நமக்கு உடம்பு வசதி இருக்கா, காய்ச்சல் இருக்கான்னு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த இரத்த புற்றுநோயாளிகளுடைய வாழ்க்கை திறன் மேம்பட்டதை இன்றைக்கி கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இந்த விஷச்செடியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு பொருள் அந்த ஒரு பதங்கம் வந்து உதவி செய்ததை கண்டுபிடிச்சாங்க. இது சம்பந்தப்பட்ட 2ஆம் கட்ட ஆராய்ச்சி வந்து இன்றைக்கு செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஆராய்ச்சிகள்லாம் வெற்றி பெறுகின்ற தருவாயில் பார்த்திங்கன்னா, எந்த வகையான புற்றுநோயாக இருந்தாலும் இன்றைக்கு எப்படி வந்து ஒரு முட்டு வலி அப்படின்னு வந்தோம்னா உடனே பாரம்பரிய மருத்துவத்துக்கு போகலாம், சரியாகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதோ, ஒரு செயலாக்கம் இருக்கிறதோ, அதே போல் புற்றுநோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தாலே உடனடியாக பாரம்பரிய மருத்துவத்தில் போய் நம்ம பார்க்கலாம், அதுக்கு தீர்வு இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மருத்துவ ஆராய்ச்சி, அதாவது வெறும் பாரம்பரிய மருத்துவ மூலிகைகளை கொண்டு செய்கின்ற மருத்துவ ஆராய்ச்சிகள்லாம் பாரம்பரிய நூல்களில் சொல்லியிருக்கக்கூடிய புற்றுநோய் மருந்துகள் எல்லாமே உண்மையானவை, உண்மையான முறையிலேயே அந்த நோயாளிக்கு உதவி செய்கிறது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கு அந்த ஆராய்ச்சிகள்லாம் நிரூபித்திருக்கிறது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா, அந்த விஷச்செடியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு பதங்கம் இரத்த புற்றுநோய்க்கு, மிக மிக குறிப்பாக இரத்த புற்றுநோய்க்கு, வயிறு சம்பந்தப்பட்ட புற்றுநோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. இதை தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் மிக முக்கியமாக தகுந்த பத்தியத்துடன் நம்ம உபயோகப்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.